நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சிம்ம ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரவகை தாவரம். இந்த சிம்ம ரூபாங்கிற தாவரம் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு உசிலை மரத்தை போலவே தோற்றமளிக்கக்கூடிய ஊசி போன்ற இலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தாவரம்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு வணிக ரீதியாக நிறைய மருத்துவ ஆராய்ச்சிக்காக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற வளர்க்கப்பட்டு வருகின்ற ஒரு தாவரம்னு இந்த சிம்ம ரூபாவை நம்ம சொல்ல முடியும். இந்த சிம்ம ரூபாவில் அப்படி என்ன மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, புற்றுநோய்க்கு தீர்வளிக்கக்கூடிய மிகச்சிறந்த மூலக்கூறுகள் இந்த சிம்ம ரூபாவில் இருக்கிறத உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பல்கலைக்கழகங்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். இவன் நம்ம பெங்களூர் யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு ஆராய்ச்சி கூட சிம்ம ரூபா புற்றுநோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க. இந்த சிம்ம ரூபாவை பொறுத்தவரையிலும் அதோடைய மரப்பட்டை மற்றும் அதோடைய வேரிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேர்பட்டை, இது ரெண்டும் மிகப்பெரிய அளவில் மருந்துக்கு உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக உணவு குழல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கும், வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கும், குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கும், மலப்புழை அதே போல் ஆனஸ் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கும் மிகச்சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சிம்மரூபாவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு அந்த இலை சூரணத்தை இட்டு அல்லது அந்த மரப்பட்டை அல்லது அதோடைய வேர்பட்டை சூரணத்தை இட்டு கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டராக குறைத்து விட வேண்டும். 150 மில்லி காலை, மதியம், இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதை நம்ம பார்க்க முடியும். பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் என்ன பண்ணாங்கன்னா, கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி அல்லது அறுவை சிகிச்சை எடுத்துக்கொண்ட நோயாளிகளுக்கு சிம்மரூபாவையும் சேர்த்து ஒரு சப்ளிமெண்ட்ரி டயட்டாக கொடுத்து அதில் என்ன மாற்றங்கள் வருகிறது அப்படிங்கிறத பரிசோதனை மேற்கொண்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2004 இந்த பரிசோதனை தொடர்ந்து அவங்க செய்து கொண்டே இருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா வழக்கமாக புற்றுநோய் ஏற்படுகின்ற நோயாளிகளை கம்பேர் பண்ணும்போது புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு இந்த சிம்மரூபாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டிருந்ததை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ரெக்கரன்ஸ் பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருந்ததை கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்போ வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோயால் ஒருத்தர் பாதிக்கப்படுறாருன்னு சொல்லும்போது அவருக்கு அறுவை சிகிச்சையோ கீமோதெரப்பியோ அல்லது ரேடியோ தெரப்பியோ செய்து கொண்ட பிறகு மீண்டும் ஒரு வருட காலம் கழித்து பார்க்கும்போது 100 பேரில் 65 பேர் வரையிலும் மீண்டும் புற்றுநோய் ஏற்பட்டதை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அதே நோயாளிக்கு முதல் கட்ட சிகிச்சை முடிந்த பிறகு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிம்மரூபா கஷாயத்தை சாப்பிட்டு 1 வருட காலத்திற்கு பிறகு மீண்டும் அவர்களுக்கு பரிசோதனை செய்து பார்த்தபோது 65 பேர் இல்லை, வெறும் 11 பேருக்கு மட்டும்தான் அந்த புற்றுநோய் திருப்பி ரெக்கரன்ஸ் ஆகிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த 11 பேருக்கும் அந்த புற்றுநோய் மீண்டும் ரெக்கரன்ஸ் ஆகிறதுக்கு வேறு பாசிபிலிட்டிஸ் இருந்தது. மது அருந்துவது, புகைப்பிடிப்பது, இந்த மாதிரி புகையிலை பொருட்களை உபயோகப்படுத்துவதுன்னு அவர்களுக்கு நோய் வந்த காரணத்தை அவர்கள் குறைக்காமல் இருந்தார்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, சிம்மரூபா நேரடியாக உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோயை குறைக்க எந்த அளவுக்கு உதவுதோ அதைவிட முக்கியமாக ஒரு முறை புற்றுநோய் சிகிச்சை எடுத்து கொண்டவர்களுக்கு மீண்டும் புற்றுநோய் வராமல் இருப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது அப்படிங்கிறத ஆய்வறிக்கை உறுதி செய்தது. இந்த ஒரு ஆய்வை இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மல்டி ரீஜனல் ரிசர்ச்னு சொல்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையோடு சேர்ந்து அடுத்த கட்ட ஆராய்ச்சியாக புற்றுநோய் குணமடைந்த நோயாளிகளுக்கு புற்றுநோய் மீண்டும் வராமல் தடுப்பதற்கு எவ்வாறு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆயுர்வேத மருத்துவ நூல்களில் இந்த சிம்ம ரூபாவை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக வித்ரதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்டு, அற்புதம்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்டு, அதே போல் கலகண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு
சப்ஜெக்ட். கலகண்டம் அப்படிங்கிறது தைராய்டில் ஏற்படக்கூடிய கட்டிகள் அல்லது தைராய்டு சம்பந்தப்பட்ட காய்டர் கட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த காய்டர் கட்டிகள் ஏற்படும் போதோ அல்லது வித்ரத்தின்னு சொல்லக்கூடியது உடலில் ஏற்படக்கூடிய கட்டிகள், அற்புதம்னு சொல்லக்கூடியது தலையிலிருந்து கால் வரை உடலில் ஏற்படக்கூடிய கட்டுப்படுத்த முடியாத வளர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய கட்டிகள் அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட அதோட சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு கேன்சர் நோயை ஒத்து இருக்கக்கூடிய சிம்டம்ஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் வேகமாக குணப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்தாக சிம்மரூபாவை ஆயுர்வேத மருத்துவ நூல்களில் நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சிம்மரூபாவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூரினரி பிளாடர்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பையில் ஏற்படுகின்ற புற்றுநோயை நீக்குவதில் இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் நிரூபித்திருக்கிறார்கள். ஏன்னா இந்தோனேஷியாவில் இருக்கவங்களுடைய மிகப்பெரிய ஸ்டேப்பிள் ஃபுட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பன்றி இறைச்சியும் மீனும் தான் அவங்களோட ஸ்டேப்பிள் ஃபுட்டு. அந்த பன்றி இறைச்சியும் மீனும் அதிகமாக சாப்பிடக்கூடிய வழக்கம் இருப்பவர்களுக்கு இந்த பிளாடர் சம்பந்தப்பட்ட புற்றுநோயோ அல்லது ப்ராஸ்டேட் சம்பந்தப்பட்ட புற்றுநோயோ வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது உலக சுகாதார நிறுவனத்துடைய ஒரு ஆய்வறிக்கை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா பிளாடர் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படும் போது பெரும்பாலும் அந்த பிளாடரை எடுத்து அவர்களுக்கு யூரினரி பேக் டைரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை செய்கிறது தான் இன்றைக்கு வரையும் இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக இருந்தது. ஆரம்ப நிலைமையில் அதை கண்டுபிடிக்கும் போது அவர்களுக்கு கீமோதெரப்பி செய்வது அப்படிங்கிறது ஒரு வகையான சிகிச்சையாக இருந்தது. ஆனால் இந்த 2 வகையான சிகிச்சையை விட சிம்மரூபாவிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை மருந்தாக கொடுப்பது அங்கே இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோல்கோரோட ஒரு ஹெர்பல் மெடிசனாக யூஸ் பண்ணாங்க. அதன் பிறகு அதை அவங்க ப்ரைம் ஸ்ட்ரீம் மெடிசனாக எடுத்து வழக்கமாக மாடர்ன் மெடிசன் செய்யக்கூடிய மருத்துவமனைகளை அதை சேர்த்து கொடுத்து பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் உடலில் மாற்றம் ஏற்பட்டதை கவனித்தாங்க. நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய வலி, சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படுகின்ற கடுமையான எரிச்சல், அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் சொல்லக்கூடிய அந்த உபாதைகள், அதைவிட முக்கியமாக சிறுநீர் கழிக்கும்போது ரத்தம் சம்பந்தப்பட்ட பொருட்களோ உடலிலிருந்து போகாமல் இருப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் நன்றாக கட்டுக்குள் ஏற்பட்டதை கவனித்தாங்க. ஏன்னா இன்றைக்கு இந்த மாதிரி விஷயத்துக்காக நிறைய ஊசி மருந்துகளை செலுத்த வேண்டிய இடங்களில் காலையில் 200 மில்லி, மதியம் 200 மில்லி, இரவு 200 மில்லிங்கிற மாதிரி வீட்டிலேயே ப்ரிப்பேர் செஞ்சு சாப்பிடக்கூடிய அந்த கஷாயம் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட நிறைய ஆராய்ச்சிகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் போதோ சிறுநீர் குழலில் பாதிப்பு ஏற்படும் போது கூட யூரினரி ஸ்ட்ரிங்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடியது. எப்பெல்லாம் ஒன்றுக்கு போகிற பாதை ரொம்ப சுருங்குதோ அப்போ ஊசி மாதிரி ஒன்று விட்டு அந்த பாதையை விளக்குவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைக்கு கூட சிம்மரூபா ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. எனவே நேயர்களே, இந்த சிம்மரூபாவை பொறுத்தவரையிலும் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கும் குறிப்பாக பிளாடர், ப்ராஸ்டேட் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கும் யூரினரி ஸ்ட்ரிங்சர்னு சொல்லக்கூடிய சிறுநீர் குழல் சுருங்குகின்ற பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகத்தில் தீமைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் போராட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை இளைஞர்கள், போராடக்கூடிய மக்கள் அல்லது அலங்காநல்லூரில் போராடக்கூடிய மக்களாக இருக்கட்டும், தமிழகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள் முன்வைக்கிறார்கள். அது பீட்டா என்கிற அந்த விலங்குகள் நலத்திற்காக போராடுவதாக சொல்லிக்கொள்கிற அந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் அந்த போராட்டத்தில் ஒரு முதன்மையான ஒரு கோரிக்கையாக எப்படி ஜல்லிக்கட்டின் மீதான தடையை நீக்க வேண்டுமோ அதே போல் பீட்டாவை தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையையும் கூட அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மதிப்பிற்குரிய செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் 2 முக்கியமான கோரிக்கைகளை இது தொடர்பாக முன்வைத்தார். ஒன்று, பீட்டா அமைப்பு தடை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை. இன்னொன்று, மத்திய விலங்குகள் நல வாரியம் கலைக்கப்பட்டு
ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், அதில் தமிழகத்தினுடைய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் என்பதுதான் அந்த 2 கோரிக்கைகள். இதை இரண்டுமே மிக மிக முக்கியமான கோரிக்கைகள் என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த பீட்டா என்கிற அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் முதலில் தமிழகத்தில் முன்வைத்தார். இன்றைக்கு எப்படி அவர் அலங்காநல்லூர் நடத்திய ஒரு போராட்டம் ஒரு மிகப்பெரிய தமிழக மக்களுடைய போராட்டமாக விரிவடைந்ததோ அதேபோல் அவர் முன்வைத்த அந்த கோஷம் என்பது இன்றைக்கு தமிழர்களுடைய ஒரு முழக்கமாக மாறியிருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் நாம் செய்ய வேண்டியவை என்ன, எதற்காக பீட்டாவை தடை செய்ய வேண்டும், எதற்காக மத்திய விலங்குகள் நல வாரியம் கலைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை நாம் பரிசீலிக்க வேண்டும். இந்த விலங்குகள் நல வாரியம் என்பது சில ஒற்றைப்படையான சில நோக்கங்களை கொண்டதாக இருக்கிறது. ஒரு கலாச்சாரத்தில் மிருகங்களை வளர்ப்பவர்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையிலான உறவு, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், இது எல்லாம் இந்தியா போன்ற பன்முக கலாச்சாரத்தன்மை கொண்ட நாட்டில் எல்லோருடைய இணக்கத்தோடும் சம்மதத்தோடும் எடுக்கப்படக்கூடிய ஒரு முடிவுகள். மாறாக சில குறிப்பிட்ட எண்ண ஓட்டங்களை கொண்டவர்கள் மட்டும் விலங்குகள் நலம் தொடர்பாக சில பொதுவான கோட்பாடுகளை உருவாக்கி கொண்டு அதன் அடிப்படையில் பிற மக்களினுடைய எண்ணங்களை உணர்வுகளை புறக்கணிக்கத்தக்க வகையில் அவர்கள் செயல்படுவது என்பது இந்தியாவினுடைய பன்முக கலாச்சாரத்திற்கு மிக ஆபத்தான ஒன்று என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த வகையில் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய மத்திய அரசின் விலங்குகள் நல வாரியம் என்பது எந்த விதத்திலும் அது ஏற்கத்தக்கதல்ல. மக்கள் மேல் அவர்களுடைய பண்பாட்டு உணர்வுகளுக்கு எதிரான முடிவுகளை அது திணிக்கிறது என்பது மட்டுமல்ல, உயிர்வதை தொடர்பாக அதற்கு எந்த ஒரு பரந்துபட்ட ஒரு பார்வையும் இல்லை. சில விஷயங்களில் அவர்கள் கடுமை காட்டுகிறார்கள், பல விஷயங்களை பற்றி அவர்களுக்கு அபிப்பிராயமே இல்லை என்கிற நிலையில் அது ஒரு போலித்தனமான ஒரு அமைப்பாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் பலருடைய குற்றச்சாட்டு. அந்த அடிப்படையில் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த விலங்குகள் நல வாரியம் என்பது கலைக்கப்பட்டு புதிய ஒரு அமைப்பு, இந்தியாவின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். இரண்டாவதாக அவருடைய கோரிக்கை என்பது இந்த பீட்டா அமைப்பு தொடர்பானது. இந்த பீட்டா அமைப்பை எல்லோரும் ஏதோ அது மிருகவதைக்கு எதிராக ஒரு மனிதாபிமான ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு என்பது போல சிலர் புரிந்து கொள்கிறார்கள். குறிப்பாக சில மத்தியதர வர்க்கத்தினர், மேல்தட்டு வர்க்கத்தினர் ஏதோ ஜல்லிக்கட்டை நடத்துகிறவர்கள் எல்லாம் காட்டுமிராண்டிகள் போன்றும் பீட்டா போன்ற அமைப்புகளை எல்லாம் புனிதர்கள் போன்றும் அவர்கள் சித்தரிக்கிறார்கள். முதல் விஷயத்தின் இங்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பீட்டாவை எதிர்த்த போது அவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சுட்டிக்காட்டி பேசினார். பீட்டா என்கிற அமைப்பு கடிதம் எழுதுகிறது மத்திய அரசிற்கு. அதாவது தமிழக அரசு ஜல்லிக்கட்டை அனுமதித்தால் தமிழக அரசை கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை இங்கு கொண்டு வர வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறது. ஒரு மாநிலத்தில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை கலைக்க வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான திமுக கூட கோராத போது ஒரு சிறிய அமைப்பு அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறது என்றால் அவர்களுடைய பின்புலம் என்பது என்ன, அவர்களுடைய அரசியல் என்பது என்ன, அவர்கள் எந்த விதத்தில் எங்களுடைய அரசியல் அதிகாரத்தின் மீதே ஒரு தலையீட்டை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்த்திட வேண்டும். அப்படி பார்க்கிற போது அதைத்தான் மிக கடுமையாக இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்தார். இந்த அமைப்பிற்கு அப்படி சொல்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, அவர்களுக்கு என்ன அடிப்படையில் அதை சொல்கிறார்கள் என்று அவர் கேள்வியை எழுப்பினார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த பீட்டா அமைப்பின் மீதான தடையை அவர் கோருகிறார். இந்த தடையை பற்றி நாம் யோசிக்கிற போது பீட்டா என்கிற இந்த அமைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது உண்மையில் விலங்குகளுடைய பாதுகாப்பிற்காக அந்த உயிரினத்தினுடைய அந்த ஜீவகாருண்யத்தினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பே அல்ல. 1980களில் அமெரிக்காவில் இந்த பீட்டா என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட போது அவர்கள் என்ன ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் என்றால், தெருக்களில் நிராதரவாக கவனிப்பாரற்று தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நாய்கள், பூனைகள், முயல்கள் இவற்றையெல்லாம் எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள், நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று. அதன் அடிப்படையில் கவனிப்பாரற்று தெரிந்த பல பிராணிகளை மக்கள் கொண்டு வந்து பீட்டா என்கிற அந்த அமைப்பிடம் கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கிற போது அதை வாங்கி பராமரிப்பதாக சொன்னவர்கள் அரசிடம் சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். அது என்ன சட்ட திருத்தம் என்று சொன்னால், 15 நாட்களுக்குள் அந்த விலங்குகளை யாராவது முன்வந்து தாமாக தத்தெடுத்து கொள்ளாவிட்டால் அந்த விலங்குகளை கருணை கொலை செய்து விடுவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று அரசும் அதற்கு அனுமதி கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் 2010 2014 ஆண்டுக்குள் பீட்டா என்கிற அமைப்பு கொலை செய்த விலங்குகளினுடைய எண்ணிக்கை, நாய்கள், பூனைகள், முயல்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 35,000 விலங்குகளை அவர்கள் கொன்று தீர்த்திருக்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு மாடுகளை ஏதோ போய் பிடித்தால் அவற்றுக்கு பெரிய துன்பம் நிகழ்ந்துவிடும் என்று நாடகம் ஆடக்கூடிய இந்த பீட்டா அமைப்பு தான் அமெரிக்காவில் இவ்வளவு பிராணிகளை கருணை கொலை செய்கிறோம் என்கிற பெயரில் கொன்று தீர்த்திருக்கிறது. சரி, எதற்காக அவர்கள் இதை செய்கிறார்கள் என்று பார்த்தால் அங்குதான் அவர்களுடைய சூட்சுமம் என்பது இருக்கிறது. அதாவது
அமெரிக்காவில் செல்லப்பிராணிகளை வளர்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கமாக மக்களிடம் இருக்கிறது. அது பல்லாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம். ஒவ்வொரு செல்லப்பிராணியும், நாய்கள், பூனைகள், பறவைகள் போன்றவை விலைமதிப்பில்லா பெருமளவிற்கு பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒன்று. மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கின்றன. அப்படி இருக்கிற போது தெருக்களில் தெரியக்கூடிய, சுதந்திரமாக தெரியக்கூடிய இந்த பிராணிகள் எல்லாம் மக்கள் தாமாக அவ்வப்போது எடுத்து வளர்ப்பார்கள். ஆனால் இந்த பிராணிகளை எல்லாம் கொன்று தீர்த்து விட்டால் அப்பொழுது இந்த நிறுவனங்கள் விற்கக்கூடிய விலங்குகளை மட்டும்தான் மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்கி வளர்ப்பார்கள். அதற்காக இந்த தெருக்களில் சுதந்திரமாக இருக்கக்கூடிய, இலவசமாக கிடைக்கக்கூடிய இந்த விலங்குகள் அல்லது இந்த பிராணிகளை கொன்றுவிட்டால் நமக்குடைய வர்த்தகம் செழிக்கும் என்பதற்காக இந்த பிராணிகளை விற்கக்கூடிய நிறுவனங்களால் பின்னால் இருந்து உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த பீட்டா என்கிற அமைப்பு. சரி, பிராணிகளை பாதுகாக்கக்கூடிய வேறு அமைப்புகளே அங்கே கிடையாதா என்றால் அமெரிக்காவில் அந்த அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் எல்லாம் விலங்குகளை சரியாக பராமரிக்கவில்லை, துன்புறுத்துகிறார்கள் என்பது போன்று ஏதோ வீடியோ காட்சிகளை எல்லாம் எடுத்து அதை நீதிமன்றத்தில் கொண்டு போய் அந்த அமைப்பையே தடை செய்து விடுவார்கள். இங்கே எப்படி நாம் காளைகளை துன்புறுத்துகிறோம் என்று சொல்லி அவர்கள் இங்கு ஜல்லிக்கட்டை தடை செய்தார்களோ அதே போல இதுதான் அவர்கள் நோக்கம். இன்னொன்று, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கறவை, அதாவது இந்த காளை இனங்கள், நாட்டு காளை இனங்களை அழிப்பது. அப்படி அழித்துவிட்டு அதன் மூலமாக ஜெர்சி பசுக்களை இங்கு அல்லது சீமை பசுக்களை இங்கு இறக்குமதி செய்வது, அதை எல்லோரையும் வளர்க்க செய்வது. சீமை பசுக்களுக்கு தேவையான தீவனமும் இறக்குமதி செய்யப்பட வேண்டும். நம்முடைய நாட்டு மாடுகள் என்பது இங்கே கிடைக்கக்கூடிய புல்லையோ அல்லது வைக்கோலையோ சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்துவிடும். ஆனால் சீமை பசுக்கள் அப்படி அல்ல. சீமை பசுக்களை இறக்குமதி செய்வதன் மூலமாக பெருமளவிற்கு நீங்கள் மாட்டு தீவனத்தை இங்கே இறக்குமதி செய்ய முடியும். ஏனென்றால் நீங்கள் தமிழ்நாட்டில் பால் வர்த்தகம் என்பது 3.5 லட்சம் கோடி ரூபாய். அப்படிப்பட்ட வர்த்தகத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்காக பெரிய நிறுவனங்கள் அதற்கான மாட்டு தீவனங்களை விற்பதற்காகத்தான் இந்த பீட்டா என்கிற அமைப்பின் மூலமாக நாட்டு காளை இனத்தையே, நாட்டு மாட்டு இனத்தை அழிப்பதற்காக, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நாட்டு காளை இனத்தை அழிப்பதற்காகத்தான் ஜல்லிக்கட்டின் மீது தடை கோருகிறார்கள். இது எல்லாவற்றையும் விட இவர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொய் என்பது 2007ஆம் ஆண்டு மத்திய அமைச்சராக ஆராசா அவர்கள் இருந்தபோது தான் ஜல்லிக்கட்டிற்கு தடை கொண்டு வரப்பட்டது என்கிற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பாஜக மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் ஜல்லிக்கட்டு அனுமதிக்கப்பட்டது 2000ஆம் ஆண்டில் பாஜக ஆட்சி இங்கு இருந்தபோது. அப்போதுதான் அனுமதிக்கப்பட்டது. அந்த பாஜக ஆட்சியின் போது உள்துறை அமைச்சரால் அந்த விஷயம் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ஆராசா அவர்கள் அங்கு உள்துறை அமைச்சராக இருந்தாரா? ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத போதும் கூட அத்தகைய அவதூறுகள் சொல்லப்படுகின்றன. பீட்டா போன்ற அமைப்புகளை தடை செய்வதில் திராவிட முன்னேற்றக் கழகம் முதன்மையாக குரல் கொடுப்பதற்கான எல்லா உரிமையும் அதற்கு இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழகத்தின் மூத்த சிற்பி எஸ். முருகேசன். ஒரு தமிழகத்தோட மூத்த சிற்பின்ற முறையிலையும் 50 ஆண்டு காலம் இந்த சிற்பத்துறையிலையும் ஒரு ஆசிரியராகவும் இவரோட பயணம் எவ்வளவு சுவாரஸ்யமான அனுபவமா அமைஞ்சதுன்னு இன்னைக்கு நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தோட ஒரு மூத்த சிற்பின்ற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. இந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட பயணம் அப்படின்னு சொல்லலாம். 50 ஆண்டுகளுக்கு மேலே பயணப்பட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் இந்த கலை சார்ந்த விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். சிற்பக்கலை அப்படின்னும் போது அது நம்மளுக்கே தமிழகத்துக்கே உரித்தான ஒரு கலைன்ற ஒரு பெருமையும் ஒரு கர்வமும் நம்மளுக்கு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பல கோவில்கள் அதற்கு உதாரணமாக பல ஆண்டுகள் தாண்டியும் இன்னைக்கு நிலைச்சு நிற்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கலையை பொறுத்த வரைக்கும் இதோட தொன்மை, மேன்மை இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னாலும் இதுக்கெல்லாம் ஒரு முன்னோடி அப்படின்னு பேசணும்னா ஆசியாவிலேயே முதல் ஒரு சிற்பக் கல்லூரி அப்படின்னா நம்ம சொல்லணும்னா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு உருவான விதம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் படித்தபோது உங்கள் கூட இருந்த மாணவர்கள், உங்களுடைய ஆசிரியர்கள், நீங்கள் சார்ந்த ஊர், உங்களுடைய ஊர் மூலமாக இந்த சிற்பக்கலையை நீங்கள் எப்படி வெளிக்கொண்டுறீங்க, உங்களோட படைப்புகள் சார்ந்தும் இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஆசியாவிலேயே முதல் கல்லூரி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்.
ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். இதுக்கான ஒரு தனித்துவம் இன்னி வரைக்கும் இருக்கு. எத்தனையோ கல்லூரிகள் இப்போ இந்தியா முழுக்க இருந்தாலும் சென்னையில் அன்னைக்கு நிறுவப்பட்ட இந்த ஒரு ஸ்கூலுக்கான ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த நீங்க பயின்ற காலகட்டத்தில் இருந்த அனுபவத்தை பத்தி முதல்ல சொல்லுங்க. நாங்கள் அந்த கல்லூரியில் நான் சேரும்போதுங்க 1950 நான் மாணவனாக அதில் சேர்ந்தேன். அன்றைக்கி மாணவராக நான் சேரும் பொழுது அதற்கு முதல்வராக இருந்தவர் டிபி ராய்ச்சௌத்ரிங்கிற ஒரு பெங்கால் ஆர்டிஸ்ட். அவரை தமிழ்நாட்டில் தெரியாதவங்க இருக்க முடியாது. ரொம்ப ஒரு 25 ஆண்டுகள் அவர் பிரின்ஸ்பலாகவே வந்தார், பிரின்ஸ்பலாகவே ரிட்டையர்ட் ஆனார். அந்த மாதிரி ஒரு அவரை வந்து பிரிட்டிஷார்ஸ் வந்து ஆங்கிலேயர்கள் தான் அதை வந்து அதுக்கு முதல்வராக இருந்துக்கிட்டே இருந்தாங்க. முதல்வர்களாக இருந்துட்டு ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து கிடைக்கல அப்படின்ன உடனே ஒரு முதல்வர் தேவை அப்படிங்கும்போது முதல்வரை அதுக்கு இந்த காலேஜுக்கு அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு கவர்னர் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணார். அந்த கமிட்டிக்கு வந்து தலைவர் வந்து ராஜா சார் ராமசாமி முதலியார். ராமசாமி முதலியாரை வந்து கவர்னர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டார், ஒரு பிரின்ஸிபலை தேர்ந்தெடுத்துட்டு வாங்க இந்த கல்லூரிக்கு அப்படின்னு. அவர் வந்து தமிழ்நாட்டில் முதல்ல அவருக்கு ஓவியம் சிற்பம் மற்றபடி கலைகள் அப்படின்னால அந்த காலத்தில் கல்கட்டாக தான் போவாங்க. சாந்தி நிகேதன் டாகூர் இருந்ததுனால இவர் கல்கட்டாக போனார். கல்கட்டாவுக்கு போகும்போது அங்கே ரவீந்திரநாத் டாகூர் மற்றவங்களெல்லாம் பார்த்து இந்த மாதிரி எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு இவர் தேவை, அப்போ சென்னை ராஜஸ்தானி தானுங்களே, சென்னை ராஜஸ்தானிக்கு ஒரு பிரின்சிபல் தேவை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து எல்லோரும் பார்த்துட்டு சௌத்ரியை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சௌத்ரியை ரெக்கமெண்ட் பண்ணும்போது சௌத்ரி அவங்க கூப்பிடும்போது சௌத்ரி வந்து அப்போவுமே அவர் சில கண்டிஷன்ஸ்லாம் சொன்னார். நான் அங்கே பிரின்ஸிபலாக வந்தால் நான் வந்து சில இதுகள்லாம் முடியும், அதை பண்ணால் தான் நான் அங்கே வர முடியும். என்ன உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா சொன்னால் நாங்கள் வந்து இப்போ நான் அங்கே ஸ்கல்ப்டரு ஓவியனாக தான் இருப்பேன், ஆர்டிஸ்டாக தான் இருப்பேன். எனக்கு நிர்வாகத்தில் வந்து இந்த ஃபைனான்ஸ் அது இதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. நான் ஆர்டிஸ்டாக இருப்பேன். ஆர்டிஸ்ட் மட்டும் இன்ஸ்டியூஷனுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு கொடுக்கணும். என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து மற்ற இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் குறையாத அளவில் இருக்கணும், மரியாதை அப்படின்னு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக பார்க்குறதுக்காக எனக்கு ஒரு தனி கெஸ்டட் பிஏ வேணும் அப்படின்னு கேட்டார். அப்போவே எனக்கு தனியாக ஒரு கெஸ்டட் பிஏ வேணும் அப்படின்னாங்க. உடனே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு குவார்ட்டர்ஸ் இருக்குது அங்கே. அதுக்கு முன்னாலேயே இங்கே குவார்ட்டர்ஸ் வந்து ஆர்கிடெக்ட் பண்ணியிருந்தது. அதனால் அவருக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து அவருடைய பே வந்து செக்ரட்டரிஸினுடைய பேக்கு ஈக்குவலண்டுங்க. அப்போ கொடுத்து அவரை அழைச்சிட்டு வந்தாங்க. அவர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பிரின்ஸிபல் 1927 அவரை பிரின்ஸிபலாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. பிரின்ஸிபலாக பண்ண உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் முதல்ல இங்கே வரும்போது ஓவியர் தான், ஓவியராக தான் அவர் வர்றாரு, ஓவியம் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சிற்ப கூடம் இருக்குது இல்லைங்களா, இந்த சிற்ப கூடம் மாதிரி ஏஷியாவிலே கிடையாதுங்க. அந்த ஸ்கூல் அந்த ஸ்டூடியோ மாதிரி ஏஷியாவில் எந்த இன்ஸ்டியூஷன்லேயுமே பார்க்க முடியாது நீங்கள். அவ்வளோ உயரம், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே வந்து இந்த பரம்பரையாக செஞ்சு கொடுக்கக்கூடிய சில ஒர்க்கர்ஸ்லாம் இருந்தாங்க, நம்ம மண்பாண்டத்தில் செய்யக்கூடியவங்க இதில் இருக்கவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு சிற்பம் பண்ணணுன்னு. ரெண்டாவது அவருக்கு உள்ளுக்குள்ளேயே ரோதான் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு உள்ளூர் உணர்வு. ரோதான்கிற ஒரு கிரேட் மாஸ்டர், ஃப்ரெஞ்சு மாஸ்டர், அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருந்தது. அதை பார்த்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணுவோன்னே ஒரு குறுகிய காலத்திலே ஒரு பெரிய ஸ்கல்ப்டர் ஆகிட்டார் அவர். அதுக்கு முன்னால் இங்கே நம்ம இங்கே ஸ்கல்ப்டர் இருந்தாங்க, நாகப்பா இருந்தார். இங்கே அதே ஸ்கூலில் படித்தவர் தான் அவர். இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இருந்தாலும் இவர் அதில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கல்ப்டராக மாறி சில ஸ்கல்ப்சர்லாம் இவர் பண்ணும்போது அது இவருக்கு அதுக்கு சில மகாராஜாக்களுடைய இதுகள்லாம் வந்தது, அவங்களோட போர்ட்ரேட்டு. அவங்க குறிப்பாக நான் படிக்கிற காலத்தில் திருவாங்கூர் மகாராணி இங்கே வருவாங்க. இங்கே தான் வந்து அவருக்கு இது கொடுப்பாங்க, போஸ்ட் கொடுப்பாங்க. அவர் எப்போவுமே ஃபோட்டோகிராஃபெல்லாம் பார்த்து பண்ண மாட்டார், நேராக இப்போ மாடல் உட்கார்ந்தால் தான் பண்ணுவார். அவங்க வருவாங்க. நாங்கள் படிக்கும்போது காலத்தில் பார்த்திங்கன்னா பரிவாரத்தோடு வருவாங்க. அவங்க வந்து 8 மணிக்கு உள்ளே போய் அந்த அவர் ஸ்டூடியோவில் உட்காருவாங்க.
9:30 மணிக்கு பழையபடி திரும்பி போவாங்க. இந்த மாதிரி ஒரு வாரம் வருவாங்க. அப்புறம் பண்ணி அவருடைய மகாராணி ஸ்கல்ப்சர் இருக்குங்க அவர் அதே மாதிரி அங்கே ஒரு அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்தூபான்னு ஒன்று பண்ணியிருக்காரு. அது ரிலீஃபு. அந்த ரிலீஃபை வந்து இவர் தான் பண்ணார். அதை திறந்து வைக்கிறதுக்காக அங்கே கொடுக்கும்போது மகாராஜா இவருக்கு ரெட் கார்பெட் ரிசப்ஷன் கொடுத்தாரு அங்கே கேரளாவில். அவர் வந்து நைட்வுட் அவருக்கு இது பிரிட்டிஷாரை கொடுத்துருந்தாங்க அவருக்கு. முதல் சேர்மன் லலித் கலா அகாடமிக்கு. யுனெஸ்கோவினுடைய ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸினுடைய சேர்மன். யுனெஸ்கோ ஃப்ரான்ஸில் ஆரம்பித்த உடனே அவருக்கு ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸு ஜப்பானில் கூப்பிட்டாங்க. அதுக்கு தலைமை வகிக்கிறதுக்கு இவர் தான் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு புகழ் இருந்தார். அந்த காலத்தில் சொல்லும்போது சௌத்ரி ஸ்கூல்னு தான் சொல்லுவாங்க. அதை கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு சொல்கிறது ரொம்ப பேருக்கு இது சௌத்ரி. இவருக்கு நிறைய விவரங்கள்கிட்ட வந்து கான்டாக்ட் உண்டு. ராஜமன்னார்லாம் ஹைகோர்ட் பெஞ்சுக்கு இது முடிச்சுட்டு ஈவினிங்கில் இவர்கிட்ட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். நான் பார்த்துருக்குறேன். ராஜமன்னார் 20 வருஷமாக முதல்வர் இது சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர். அவர் காசா சுப்பாராவ் போன்ற பெரிய ஆட்கள்லாம் அவர்கிட்ட ஒரு கான்டாக்ட் உண்டு. அண்டு அதே நேரத்தில் இவர் சலிப்பாக ஒர்க்கில் வந்து நேரமே அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி இருந்த ஒரு பிரின்சிபல் கூட படித்தமேங்கிற ஒரு பெருமை, ஒரு ஒரு மகிழ்ச்சி அது ஒன்று இருக்குது. அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு சார்? உங்களுக்கு எந்த மாதிரி விதத்தில் பயிற்று வச்சாங்க? அங்கே எல்லாமே ப்ராக்டிக்கல் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இவர் வந்த பிற்பாடு தான் ஃபைன் ஆர்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கு முன்னால் கிராஃப்ட் ஓரியன்ட் ட்ராயிங்ஸு அது இதுகள் தான் இருந்தது. இவர் தான் வந்து பெயிண்டிங் எப்படி இருக்கணும், பெயிண்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அந்த வெஸ்டர்ன் முறை இருக்குது இல்லைங்களா, அந்த இதை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போ குறிப்பாக இட்டாலியன் மெத்தட், இட்டாலியனில் எல்லாம் ஸ்கூல் அப்போ இருந்தபோது அங்கெல்லாம் மாடல் வச்சு தான் ஒர்க் பண்ணுவாங்க. மாடல் வச்சு ஒர்க் பண்ணுவோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இட்டாலியன்னு கேட்டிங்கன்னா, மாடலில் வந்து 3rd இயர் தான் இருக்கும். 3rd இயர் அதுக்கு முன்னால் எல்லாம் ஸ்கல்ப்சரை பார்த்து தான் ஸ்கெட்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் மாடல் கொடுப்பாங்க, லைஃப் மாடல். அதில் இருந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட் இயர்லேருந்தே லைஃப் மாடல் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு இயர்லேருந்தே லைஃப் மாடலை பார்த்து தான் வரையணும் அப்படிங்கிறது மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணார். பெயிண்டிங் வந்து இந்த ஆயில், வாட்டர் கலர், டெம்பரா இந்த மாதிரி எல்லா மீடியத்துலேயும் அன்றைக்கி இருப்பாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள்லாம் அன்றைக்கி அது ஒரு வேர்ல்டு யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கும். அங்கே வந்து தமிழில் போய் இருந்து வந்து அங்கே சாடுறவங்க ரொம்ப கம்மி. கிராஃப்டில் தான் தமிழில் வந்து படிக்கிறவங்க கொஞ்சம் சேருவாங்க. மீதி இருக்கிற பெயிண்டிங்ஸில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா பெங்காலு, பீகார், கர்நாடகா, கேரளா, மலேசியா, சிங்கப்பூர், சிலோன்னு இவங்கெல்லாம் எங்களுடைய ஸ்கூல்மேட்ஸுங்க. அந்த அளவுக்கு எல்லோரும் அங்கே வந்திருப்பாங்க. எல்லோரும் ஹாஸ்டல் எடுத்துக்கிட்டு ரூம் எடுத்துக்கிட்டு தங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் அங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே அப்போ அது ஒரே ஸ்கூல் தானே, இங்கே படிக்கும்போது ஒரு அந்தளவு ஒரு நேஷனல் அட்மாஸ்ஃபியர் இருக்கும். பீகார்லேருந்து முகர்ஜின்னு ஒருத்தர் லவ்லி ஸ்கூல் இப்போ அமெரிக்காவில் இருக்கார், அவர் இருந்தார். கோபால் கோஸ்னு இதில் பெங்காலில் இருந்து வந்தவர். இந்த மாதிரி நிறைய தாஸ்குப்தா அன்றைக்கி இருந்த பெரிய பெரிய சிற்பி பெயிண்டர்ஸ் எல்லாம் காலேஜ் பாஸ்டர்லேருந்து போனவங்க. அந்த மாதிரி ஒரு இது உருவாச்சுங்க. அப்படி உருவாகிக்கிட்டு இருக்கிற காலத்தில் அப்புறம் அவருக்கு கீழே நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் டீச்சர்ஸ் இருந்தாங்க. பணிக்கர், தனபால், ராம்கோபால், இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஜீனியஸ். அந்த மாதிரி ஆட்களை தான் அவர் அப்பாயின்ட் பண்ணார். பண்ணிகிட்டு இருக்கும்போது இவருக்கு 2 எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. யாருக்கு? ராய் சௌத்ரிக்கு. 3வது எக்ஸ்டென்ஷனுக்கு இவரே அப்ளை பண்ணார். அப்ளை பண்ணும்போது இங்கே அப்போ சென்னை கவர்மெண்ட்டில் அப்போ இவர் இருந்தார், சுப்பிரமணியம் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார். அவர் கேட்டார், இப்படி எக்ஸ்டென்ஷனே கொடுத்துக்கிட்டு இருந்தால் இதுக்கு பிரின்ஸிபால் எங்கே போய் தேடுறது? பிரின்ஸிபல் நம்ம ஆள் எப்படி ஒருத்தர் தேவையாச்சே, இவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இல்லை, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், இங்கே இருக்க ஒரு சீனியர் மோஸ்ட் டீச்சரை வந்து அவருக்கு அந்த ட்ரைனிங் கொடுங்கன்னு ஒரு வைஸ் பிரின்ஸிபல் போஸ்ட் க்ரியேட் பண்ணி அதை அப்பாயின்ட் பண்ணி அவருக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்க சொல்லி
அவர் ரிட்டையருக்கு அப்புறம் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் சக்ஸஸராக வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவர் சுப்பிரமணியம் அவர் காலத்தில் தான் வந்து மெரினாவை பியூட்டிஃபிகேஷனுக்கு வந்ததுங்க. அவர் அவர் இருக்கும்போது வந்து மைசூரில் இருந்து இஸ்மாயில் அவர் திவானாக இருந்தார். அவர் தான் மைசூரையும் பெங்களூரையும் இது பண்ணார், பியூட்டிஃபிகேஷன் பண்ணார். அவரை இவர் இன்வைட் பண்ணார். சென்னைக்கு கொஞ்சம் உங்களுடைய அட்வைஸ் கொடுங்க, எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. அவர் முதல்ல பார்த்ததே மெரினாவை தான் பார்த்தாரு. மெரினாவை பார்த்துட்டு சொன்னார், நீங்கள் இவ்வளோ நல்ல பெரிய ஒரு கடற்கரை வச்சுருக்கீங்க, இந்த கடற்கரையில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, இங்கே வந்து நல்ல ஒரு மோனமெண்டல் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னாரு. மோனமெண்டல் ஸ்கல்ப்சர் எங்கே போய் கேட்குறது? என்ன ஒரு இப்போ இது இன்டர்நேஷ்னல் ஸ்கல்ப்டரை நீங்களே வச்சுக்கிட்டு எங்கே போய் கேட்கணுன்னு என்னையே கேட்குறீங்களே, நீங்கள் சௌத்ரிகிட்டேருந்து கேட்டு வாங்கி வைக்க வேண்டியதானே அப்படின்னா. அப்புறம் சுப்பிரமணியமே வந்து சௌத்ரியை கேட்டார். நான் இருந்து அப்போ ஸ்டூடெண்ட்டு நான். அவங்க சௌத்ரியை கேட்டு, என்னங்க எங்கள் இவ்வளோ நாள் இருந்தீங்க, எங்கள் காலேஜுக்கு எங்கள் இருந்ததுக்கு ஞாபகத்தமாக நீங்கள் உங்களுடைய ஸ்கல்ப்சரை கொடுக்கணுமே அப்படின்னு கேட்டார். நான் கொடுக்குறத பற்றி இது இல்லை, பட் எலெக்ஷன் மற்றது போடுறதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும், காஸ்டிங்லாம் அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம், நீங்கள் உங்களுடைய இதை கொடுங்க அப்படின்னு கேட்டார். இப்போது இந்த காந்தியும் இந்த லேபர் இதையும் வந்து செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணும்போது காந்தி அதுக்கு முன்னாலே கல்கட்டாவில் செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரம்ப் லேபர் வந்து அதனுடைய ஒரிஜினலை வந்து பவனர் மகாராஜா இங்கே கவர்னராக இருக்கும்போது வாங்கிட்டு போயிட்டார். அதனுடைய ரிப்ளிக்கா தான் இது. ஆமாம். அப்போ அது ரெண்டையும் நான் தரேன் அப்படின்னாரு. அப்புறம் இடத்த வந்து நான் தான் சூஸ் பண்ணுவேன், அங்கே தான் அதை வைக்கணுன்னாரு. அதுக்கும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் அவர் 2 ஜங்ஷன் பார்த்தார். ஒன்று வந்து இங்கே இந்த சேப்பாக்கில், அங்கே ட்ரம்ப் ஆஃப் லேபரு, அங்கே எல்லிஸ் இந்த மெட்வர்ட் எல்லிஸ் ரோடு, இதில் அந்த வரும்போது காந்தி 2க்கும் விடை பென்சில் பண்ணி கொடுத்து அவருங்க அங்கே இது பண்ணாருங்க. அவருக்கு ரிட்டையருக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவருக்கு தனியாக ஒரு பெரிய ஸ்டூடியோவை கல்கட்டாவில் கட்டி கொடுத்து, டெல்லியில் இந்த மானுமெண்ட்ஸ் 2-3 பண்ணார் நிறைய. அப்படி அவங்க அதுக்கு பின்னால் பணிக்கிறதுக்கு அப்புறம் தனபால், அப்புறம் ராமகோபால்லாம் வந்து ஒரு லைஃப் மாடல் பார்த்து பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப் லைக்காக இருக்குங்க. ஒரு ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 10-15 மினிட்ஸில் அது எப்படி தான் அதுக்கு ஒரு அந்த ஓவியத்துக்கு உயிர் வந்தது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஓவியர். அதே மாதிரி தனபால் வந்து அந்த பெங்காலிஸ் லைன்ஸ் அது இது பின்னால் அவர் ஸ்கல்ப்டராகவும் இருந்தார். இந்த மாதிரி அது ஒரு இது இருந்தது. அதே மாதிரி வெளியில் கிராஃப்ட் சைடில் போனீங்கன்னா கிராஃப்டில் இல்லாத இது சப்ஜெக்டே இல்லைங்க, அவ்வளோ கிராஃப்ட் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்த கமலாபாய் சட்டோபாத்யாயா வந்து என்ன சொன்னாங்க, இந்த இன்ஸ்டியூஷனை அப்கிரேட் பண்ணுங்கள், நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஓப்பன் செக் கொடுக்குறேன் நாங்கள். அந்த மாதிரி இதில் வந்து மெட்டல் ஒர்க்கு, ஜுவல்லரிஸ், அங்கே மாதிரி ஜுவல்லரிஸ், அவ்வளோ ஜுவல்லரி செக்ஷன் டிசைனு, அப்புறம் மெட்டலில் இந்த இது இருந்ததுங்க. வுட் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் கவர்னருக்கு, ஈவன் குயின் இங்கிலாண்டுக்கெல்லாம் போயிருக்கு இங்கேருந்து. அதே மாதிரி எனாமலி, இது வுட் ஒர்க் இதில் இருந்து கிராஃப்ட் செக்ஷனில் இல்லாத இதே கிடையாதுங்க. அதே மாதிரி சிற்பத்தில் வரும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா காஸ்டிங்கு இதை போட்டு இன்னொன்று முக்கியமானது உங்களுக்கு சொல்ல வரணுன்னா, இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டினதே ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் தான். அதில் நீங்கள் இன்றைக்கும் இருக்க பார்த்தீங்கன்னா அதில் எஸ்சிஎஸ்சி இருக்கும். அதாவது பிரசிடென்சி காலேஜ், சேப்பாக் பில்டிங், போஸ்ட் ஆஃபீஸ், ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ், பப்ளிக் ஹால், விக்டோரியா பப்ளிக் ஹால், இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது செனட் ஹால் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூனிவர்சிட்டியில், அது பண்ணது எங்கள் காலம். இவங்க தான் அங்கே இங்கேருந்த ஆர்டிஸ்டான்ஸ் தான் அதுக்கு பூரா அந்த ஜன்னல் இது மற்றது எல்லாம் பண்ணது. அது ஆர்கிடெக்டுக்கு கோர்ஸ் அப்போ கிடையாதுங்க. வேர்ல்டில் ஆர்கிடெக்டர் கோர்ஸ் அப்புறம் தான் வந்தது. அதுக்கு முன்னால் இந்த காலேஜ் தான் பில்டிங்கும் கட்டிச்சு. குறிப்பாக சொல்லணுமா, துரைசாமி ஆச்சாரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் செட்டிநாடு பேலஸை கட்டினார். செட்டிநாடு பேலஸ் கட்டினது ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் இருக்கும்போது இங்கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் இருந்த துரைசாமி ஆச்சாரிங்கிறவர் தான் கூட்டிகிட்டு போய் அந்த பில்டிங்கை கட்டினது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சீலிங் எல்லாம் வுட்டு,
ஏன்னா அவங்க இந்த பர்மாவிலேருந்து உண்டு வந்தது அது, அதனால் அப்படி பண்ணது. அதனால் அந்த பாரம்பரியம் இருக்கே அதுக்கு, அது அந்த இன்ஸ்டிடியூஷனில் வேறு அந்த நேரத்தில் அதை தான் ஒன்று இருந்தது, பெரிய இன்ஸ்டியூஷன். எல்லோரும் அதில் இப்போ நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னாலே ஒரு காலத்தில் இந்த கேம்பிரிட்ஜில் படித்தவங்களுக்கு என்ன பெருமை இருந்ததோ அந்த மாதிரி இந்த சென்னை ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் படித்தவங்களுக்கு ஒரு பெருமை இருந்தது. அடிப்படையில் உங்களுடைய நேட்டிவ்னா மதுரை அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு மூத்த சிற்பி அப்படின்ற முறையில் கோவில்களில் இருக்கிற சிற்பங்கள் வந்து இன்றைக்கும் வந்து அதிகப்படியாக பேசப்படுது. அதெல்லாம் நம்ம அவ்வளோ லைவ்லியாக அந்த காலத்திலேயே எவ்வளோ தூரம் சிற்பக்கலை தமிழ்நாட்டில் செழிப்பாக வளர்ந்துருக்குன்றதுக்கு அடையாளமாக நிறைய கோவில்களை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு கலைஞனா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நானுங்க இந்த நம்ம அதாவது இந்திய சிற்பம் இருக்குங்களா, இந்திய சிற்பத்துக்கு இணை எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து உலகம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேங்க. இட்டாலியிலேயே போய் 3 மாதம் இருந்தேன். மைக்கேலஞ்சலோ, டாவின்சிலாம் பார்க்கணுமேங்கிறதுக்காக போனேன். அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு லைஃப்பில் இருந்து பார்த்து ரிப்ளிகா மாதிரி இருக்கும். அதில் ஒரு க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு 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 ஸ்கல்ப்சர் பார்க்குறீங்க, ஒரு லேடி பார்க்குறீங்கன்னா அதில் நீங்கள் அந்த ஃபார்ம், அந்த ஃப்ளஷ் எல்லாம் கூட அதில் ஃபீல் பண்ணலாம். மைக்கேலஞ்சலோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மார்பிளில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்கின் மாதிரி நம்ம ஒரு ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி லைஃப் லைக்காக இருக்கும். அதெல்லாம் இருக்காதுல்ல. ஆனால் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்தியன் ஸ்கல்ப்சருக்கு ஈக்குவலண்ட்டாக நான் வந்து ஈவன் எகிப்தில் கூட பார்த்துருக்குறேன். எகிப்தில் எல்லாம் பண்ணியிருக்கிறதெல்லாம் ப்ரொஃபைல் ஒரு சைடாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பான். ஒரு டைமென்ஷனல் இருக்காது, 3 டைமென்ஷனல் இருக்கும்போது ஸ்கல்ப்சர் பார்க்குறது கஷ்டம். வேர்ல்டில் எந்த மக்கள் பண்ணால். ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இது இருக்குங்களா, அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோனுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய இது, அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்க, அதுக்கு ஈக்குவல் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இனிமேலும் வர்றது கஷ்டம். இருக்கிறத வந்து பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய கடமையாக இருக்கணுமே தவிர, அவ்வளவு ஒரு நேர்த்தியான சிற்பங்கள், அதில் பாவம் நிறைஞ்ச சிற்பங்கள் பண்ணியிருக்கான். சிற்பத்தில் பாவத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் நடனத்தில் பாவத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு தனிக்கலை. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பாலசரஸ்வதி மாதிரி ஒரு பாவத்தை காமிக்கக்கூடியவங்க இல்லை அப்படின்னு. அந்த பாவம் அதுக்காகவே அவங்க கலைஞர் என்ன பண்ணார், அந்த அம்மாவுக்கு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு சத்யசித்திரையை கூட்டிகிட்டு வந்தார். சத்யசித்திரையை கூட்டிகிட்டு வந்து கலைஞர் அவங்களுக்கு கமிஷன் கொடுத்தாரு, அந்த அம்மாவுக்கு டாக்குமெண்ட்ரி எடுங்கன்னு. அந்த மாதிரி ஒரு இதே நம்ம பார்த்தோம். அந்தளவு ஒரு பெரிய அந்த குடும்பமே அப்படி. அந்த அவங்களுடைய இதே அவங்களே ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பொக்கிஷம் அப்படின்னு இன்றைக்கும் சொல்லுவாங்க. அவங்க பாட்டி தனமால் மாதிரி இன்றைக்கி வீணை வாசிக்கிறது இல்லை அப்படின்பாங்க. அதே அவங்க அம்மா மாதிரி ஒரு ராகத்தை வாசிக்கக்கூடிய ஆட்கள் இல்லைம்பாங்க. அந்த மாதிரி அந்த பாலசரஸ்வதியினுடைய பாவத்தை நான் கர்நாடகத்தில் அவங்க இருக்கும்போதே பார்த்துருக்கேன். அங்கே போயிருக்கேன் அமெரிக்காவில். அவங்களுடைய தனி அது அந்த கிருஷ்ணா பேகனே அதே மாதிரி சிற்பத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழன் தான் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் குறிப்பாக நீங்கள் மதுரையில் போனீங்கன்னா அந்த சன்னதி, அம்மன் சன்னதிக்கு முன்னால் இருக்கக்கூடிய பத்திரகாளி 2 ஸ்டாச்சு இருக்குது. அந்த சத்தில் அந்த உக்கிரம் இருக்கே, அந்த 12 கைகளோட அந்த கைகளும் அந்த உக்கிரமும் அந்த சுழா இது இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த உக்கிரத்தை நீங்கள் சிற்பத்தில் வடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ ரோதனெலாம் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கான், ஆனால் அந்த இது வரல. ரோதனுடைய திங்கருங்கிற ஒரு பெரிய ஸ்கல்ப்சரை வேர்ல்டு பூரா பண்ணியிருக்கா. அது காரணம் அவங்கள்ட்ட இருந்த அன்றைக்கி வசதி, மீடியா, அதனால் அதை பெருசாக பண்ணி காமிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இதுக்கு இது. அதே மாதிரி நீங்கள் அந்த ஆயிரக்கால் மண்டபத்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த குறவன் குறத்தின்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த இதை பார்க்கலாம். அதனால் நம்மளுடைய ஸ்கல்ப்சருக்கு அல்டிமேட் இதே கிடையாது. அதுக்கு இதுதான் இதுக்கு இதை விட நல்லது அது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு இல்லை. இது மாதிரி நல்லது இனிமேல் வருமா அப்படிங்கிறதுக்கு கேள்வி கேட்டிங்கன்னா அதுவும் கேள்விக்குறி தான். இதுவரையிலும் யாரும் பண்ணலை. அதுக்காக தான் அது வந்து குரூப்பாக பண்ணாங்க. இப்போ அது மாறி இன்றைக்கி இண்டிவிஜுவலாக நாங்கள மாதிரி இருக்கவங்க தனிப்பட்ட முறையில் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இண்டிவிஜுவாலிட்டி வந்துடுச்சு. அன்றைக்கெல்லாம் டீம் ஒர்க்கு, இன்றைக்கி இண்டிவிஜுவாலிட்டிகிட்ட வரும்போது நான் என்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக என்னுடைய கேரக்டர் என்ன இருக்கோ அதை நான் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன்.
அதனால தான் இன்றைக்கி பெருமை வந்துக்கிட்டு இருக்குது ஒழிய அந்த நம்மளுடைய கல்ச்சருக்கு இதுக்கு ஈடு இணைங்கிறது இன்றைக்கி பல்லவன் ஸ்கிரிப்டுங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் அன்றைக்கி அந்த அர்ஜுனா தவத்தினுடைய ஒரு பேனல் இருக்குது இல்லைங்க, அதுக்கு ஈக்குவலண்ட் வேர்ல்டையே கொடுத்தா கூட ஒருத்தன் இது சொல்லுவான். அதாவது அந்த ஃப்ரான்ஸில் நாசி வந்து ஃப்ரான்ஸு பாரிஸை ஹிட்லர் கேப்சர் பண்ண பிற்பாடு முதல் ஆர்டர் என்ன பண்ணாருன்னு தெரியுங்களா? அங்கே அவர் பண்ணது அந்த இருக்கிற லோவரில் இருக்கிற பெயிண்டிங்லாம் எடுத்து பேக் பண்ணி ஜெர்மனை கொண்டு வந்தார். அதுதான் அவருடைய முதல் ஆளை பிடிக்க சொல்ல. அவர் லோவரனுடைய மியூசியத்தில் இருக்கிற பெயிண்டிங்கெல்லாம் எடுத்து பேக் பண்ணி பெர்லின் கொண்டு வா, அதுதான் அவனுக்கு கமாண்டருக்கு கொடுத்த முதல் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை பண்ணாங்க. ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த ட்ரெயினை வந்து அங்கே போய் சேர விட மாதிரி அவங்க ஒவ்வொருத்தராக அதை பிளான் பண்ணி அந்த வார் முடிகிறது வரையிலும் அந்த ட்ரெயினை வெளிப்பக்கத்தையே கொண்டுட்டு போகாமல் ஊரே சுற்றிட்டு வந்து அந்த கொண்டு வந்து வார் முடிகிறதுக்கு பிற்பாடு எடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த இது இருந்தால் கூட நம்மது வந்து ரொம்ப சிம்பாலிசம். நம்மதுக்கு வந்து நம்முடைய பெயிண்டிங் சரிதாங்க, பெயிண்டிங் இல்லை நம்மகிட்ட. நம்மளுடைய பெயிண்டிங் வந்து அஜந்தா வெல்லோரா அந்த இது சார்ந்த அந்த ஒரு மியூரல்கள்லாம் இருக்குதே ஒழிய, ஆனால் ஸ்கல்ப்சரில் நமக்கு வந்து நம்மளுடைய இது தனி நம்மளுடைய பணியை தனி, நம்முடைய இதுக்கு ஈக்குவலண்ட்டுன்னு நீங்கள் எந்த விமர்சகர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் சரி வேர்ல்டில் இருக்கக்கூடிய இவன் சொன்னான். நான் சஜே ரோதன் என்ன பண்ணால் இந்தியன் இதில் பார்க்கும்போது நான் ஸ்கல்ப்டர் இல்லை, உங்கள் ஒரு ஸ்கல்ப்டர் போகிறோம், இந்த ஏதாவது நடராஜர் போகிறோம்னு அதில் இருக்கக்கூடியது மாதிரி எங்கள் வேர்ல்டில் நான் எங்கேயும் கிடையாது அப்படின்னு. அதனால் நமக்கு ஒரு பெரிய இது இருக்குது, அது பாரம்பரியமே இருக்குது. ஆனால் அது என்ன ஆல்ரெடியில் இன்றைக்கி இந்த பேட்டர்னேஜுங்கிறது வரும்போது பேட்டர்னேஜ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி ராஜாக்கள் இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு இதை இன்றைக்கி ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தில் மக்களினுடைய இதை தான் முதல்ல ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இருக்கிறாங்க. அதனால் பேட்டர்னேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. ஒரு மூத்த சிற்பி அப்படிங்கிற முறையில் இந்த சிற்பக்கலையை பற்றி பேசணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நாள் முழுமை கிடைச்சா கூட முழுமையாக பேசி முடிக்க முடியாது. இருந்தாலும் இந்த கால அவகாசத்தில் நீங்கள் படித்த காலத்தில் இந்த ஓவிய கல்லூரிங்கிறது எப்படி இருந்தது? அது ராய் சௌத்ரி அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த துறைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு? ஒன்னொன்னுத்தையும் அவர் எப்படி பார்த்து சொல்லியிருக்காரு? அப்போ இருந்த மாணவனா நீங்கள் இருந்து அதை பார்த்த அனுபவம் எப்படி இருக்குது? இதுவே நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய அடையாளம், பெருமையாக என்றைக்குமே சொல்லக்கூடிய ஒரு நிலை என்ன? ஓவியக்கலைன்னு வரும்போது சிற்பக்கலை தமிழர்களுடைய ஒரு அடையாளமா இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு. மற்ற நாடுகளில் போயிட்டு வராம ஒருத்தர் வந்து இதுதான் பெருசுன்னு சொல்றதை தாண்டி பல நாடுகளுக்கு போயிட்டு வந்தும் கூட இதை பார்க்கும்போது இதுக்கு நிகர் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட கலை எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு உங்களோட பார்வையில உங்களோட அனுபவங்கள் சார்ந்த சில விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பார்த்ததுக்கு நன்றி. நாளுக்கு நாள் பல புதிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன புதிய தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாம் அன்றாடம் வழக்கில் பேசுகின்ற சொற்களில் பல சொற்கள் தமிழ் சொற்களாக இல்லை என்பது ஒரு வருத்தத்திற்கு உரிய செய்தி. எவையெல்லாம் நாம் பேசுகிற சொற்களிலே அயன்மொழி சொற்கள் என்பதை ஆராய்ந்து சில ஆண்டுகள் அந்த ஆராய்ச்சியை நடத்தி ஒரு பெரிய நூலை சொல்லாய்வு அறிஞர் அருளியார் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அந்த நூலை படிக்கிற போது வரிசையாக இத்தனை சொற்கள் வழக்கிலே இருக்கிற சொற்கள் தமிழ் இல்லையா என்கிற எண்ணம் நமக்கே கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது. ஒரு வேர்ச்சொல், ஒரு அடிச்சொல்லை எடுத்துக்கொண்டு அதனை ஒட்டி பல்வேறு பிறமொழி சொற்கள் தமிழுக்கு உள்ளே வந்திருக்கின்றன. அவை அனைத்தும் இன்றைக்கு தமிழைப் போலவே நம்மால் பேசப்படுகின்றன. அதுதான் அடிப்படையான செய்தி. அனைத்து சொற்களும் தமிழ் அல்ல என்று உணர்ந்து கூட இல்லாமல் தமிழ் என்று கருதியே நம்மில் பலரும் பேசி கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு பெரும் பட்டியலை அந்த புத்தகத்திலே இருந்து எடுக்கலாம். அடிப்படையாக ஒரு 2-3 வேர் சொற்களை வைத்துக்கொண்டு எத்தனை சொற்கள் பிறமொழி சொற்கள் வந்திருக்கின்றன என்று பார்த்தால்
நமக்கு இவ்வளவு தூரமாக நாம் ஏமாந்திருக்கிறோம் என்று தோன்றுகிறது. வை என்று ஒரு வேர்ச்சொல், அணு என்று ஒரு வேர்ச்சொல், இப்படி சில சின்ன சின்ன சொற்களை எடுத்துக்கொண்டால் கூட இந்த வடமொழி சொற்களிலிருந்து வை என்பதற்கு திருமால் அல்லது பெரிய அல்லது சிறப்பு என்கிற பொருள் அந்த வடமொழியில் இருக்கிறது. அதில் இருந்து தான் வைணவம் வருகிறது. வைணவம் என்றால் மாலியம், திருமாலை பின்பற்றுகிற, திருமாலை வணங்குகிற அந்த மதத்திற்கு வைணவம் என்று பெயர். தமிழில் அதனை மாலியம் என்று சொல்லலாம். அதில் இருந்து தான் வைகுண்டம் வருகிறது. நாம் பார்க்கிறோம், சில வேளைகளில் இறந்து போனால் கூட அவர் சிவ பதவி அடைந்து விட்டார், வைகுண்ட பதவி அடைந்து விட்டார் என்று அச்சிடுவதை நாம் பார்க்கிறோம். இறந்து போனதற்கு பிறகாவது பதவி வரட்டும் என்று கருதுகிறோமா என்ன என்று எனக்கு தெரியவில்லை. இந்த வைகுண்டம் என்றால் அது மாலின் உலகம், திருமாலின் உலகம் என்று பொருள். இப்படி வை என்கிற சொல்லை வைத்துக்கொண்டு எத்தனை சொற்கள், பிறமொழி சொற்கள் உள்ளே வந்திருக்கின்றன என்று பார்த்தால், வைதிகம் என்று ஒரு சொல் இருக்கிறது, வைராக்கியம், வைதேகி, வைரி, வைசூரி, இத்தனை சொற்களும் இன்றைக்கு வழக்கிலே இருக்கவே செய்கின்றன. வைதேகி என்றால், வை என்றால் சிறப்பு என்று வைத்துக்கொண்டால், வைதேகி ஒரு எழில் உடலை கொண்டவள், அழகான உடலை கொண்டவள் என்றுதான் தேகம் என்பதிலே இருந்து தேகி என்கிற அந்த சொல் வருகிறது, வைதேகி. பிறகு வைபவம் என்கிற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். சிலர் வைபோகம் என்றும் சொல்லுகிறார்கள். வைபவம் என்றால் விழா, வைபோகம் என்றால் பெருவிழா. இப்படி பல சொற்களை சில நேரங்களில் வை என்பதற்கு கடைசியில் ரீ வருகிற போது அதற்கு எதிர்ப்பதமாக பொருள் வந்து சேரும். வைரி என்றால் அவன் நமக்கு எதிரி என்று பொருள். வைசூரி என்று பெரியம்மையை சொல்லுகிற பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. வைதிகம் என்கிற சொல்லும் அப்படித்தான் வருகிறது. அதை நாம் வைதீகம் என்று வழக்கிலே சொன்னாலும் வைதிகம்தான். வைதிகம் என்றால் அது மறை நெறி, உயர் நெறி என்கிற பொருளிலே தான் அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. அது ஐதீகம் என்று நாம் சொன்னாலும் அது வைதீகம் என்கிற அந்த வடமொழி சொல்தான் என்று அருளியார் அதனை எடுத்து காட்டுகிறார். இப்படி வை என்கிற ஒரே ஒரு அடிச்சொல்லை வைத்துக்கொண்டு இத்தனை சொற்கள் வருகின்றன. இதனை விட கூடுதலாக நாம் பார்த்தால் அணு என்கிற ஒரு அடிச்சொல்லை வைத்துக்கொண்டு தமிழில் எத்தனை சொற்கள் வந்திருக்கின்றன. அவை அனைத்தும் தமிழிலே அனுபவம் என்பதை நாம் பல நேரங்களில் தமிழ் சொல் என்று கருதித்தான் பயன்படுத்துகிறோம். அனுபவம் என்பது தமிழில்லை. அனுகூலம், அனுக்கிரகம், அனுபல்லவி, இப்படி வரிசையாக 100 சொற்களை அடுக்குகிற அளவுக்கு நம்மிடத்தில் பிறமொழி சொற்கள் வந்து கலந்திருக்கின்றன. நாம் பார்க்கலாம், அனுகூலம், அனுக்கிரகம் என்றெல்லாம் இப்போதும் வழக்கிலே பலரும் சொல்லுகிறார்கள். அனுகூலம் செய்வது என்றால் ஒருவருக்கு நன்மை செய்வது என்று பொருள். அதே நேரத்தில் அனுக்கிரகம் செய்கிறார் என்றால் அவர் அருள்பாலிக்கிறார் என்று பொருள். நாம் இப்படி தமிழ் சொற்களையாவது அந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும். ஏதேனும் அவருக்கு அனுகூலம் செய்யுங்கள் என்று சொல்லாமல் ஏதேனும் அவருக்கு ஒரு நன்மையை செய்யுங்கள் என்று நாம் பேச்சில் சொல்லி பழக வேண்டும். இப்படி அனுபவம், அனுகூலம், அனுஷ்டானம் என்றால் அனுஷ்டானம் என்பது சடங்கு சாங்கியங்களை பின்பற்றுதல் என்று பொருள். அனுபவம் என்பது பட்டறிவு. அறிவு பல்வகைப்பட்டது. ஒன்று நம்முடைய மெய் அறிவு, சுய சிந்தனையிலே இருந்து வரும். சுய என்பதும் கூட தமிழில்லை. வாசுப்பா அவர்கள் ஒரு புத்தகத்தை தற்சிந்தனை என்கிற பெயரில் எழுதியிருக்கிறார். தன்னுடைய சிந்தனை என்பதுதான் சரியே தவிர சுய சிந்தனை அல்ல. எனவே தன்னுடைய மெய் அறிவிலிருந்து வரலாம், அல்லது நாம் படிக்கிற நூல் அறிவிலிருந்து வரலாம், நம்முடைய நுணுக்கமான நுண்ணறிவிலிருந்து வரலாம். எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு அறிவு என்பது அனுபவம் என்று சொல்லுகிற அந்த வடமொழி சொல்லுக்கான பட்டறிவிலிருந்து வரும் என்பதும் சரியானது. அதுபோலவே பாடல் என்று வந்தால் பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்கிற சொற்கள் இன்றைக்கும் மிக எளிதாக வழக்கிலே இருக்கின்றன. அனுபல்லவி என்பது வேறொன்றுமல்ல. பல்லவி என்பது எடுப்பு. ஒரு பாட்டுக்கு எது முதலில் தொடக்கமாக இருக்கிறதோ அதற்கு எடுப்பு என்று பெயர். அனுபல்லவி என்றால் உடன் எடுப்பு என்று சொல்ல வேண்டும். எனவே பல்லவி, அனுபல்லவி என்கிற சொற்கள் எல்லாம் வடமொழி சொற்கள்தான். இப்படி அணு என்கிற அந்த சொல்லை வைத்துக்கொண்டு இத்தனை வடமொழி சொற்கள் உள்ளே வந்திருக்கின்றன.
இப்படி சமஸ்கிருத சொற்கள் மட்டும்தான் தமிழுக்குள்ளே வந்திருக்கின்றன என்று கூற முடியாது. வேறு வேறு சொற்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. நாம் பொதுவாக இந்த வருவாய் அலுவலகங்கள், பதிவு அலுவலகங்களுக்கு போனால் அங்கே பேசப்படுகிற பல சொற்கள் உருது, அரபு மொழியிலே இருந்து வந்தவை. குறிப்பாக ஒரு சொல்லை நாம் பார்க்கலாம். பட்டா என்று ஒரு சொல், அது உருது சொல். பட்டா போடுவது என்பதும் எங்களுக்கு பட்டா வழங்குங்கள் என்பதும் இன்றைக்கும் நாம் பயன்படுத்துகிற சொற்கள்தான். பட்டா என்றால் உருதில் உரிமை பட்டயம் என்று பொருள். பிறகு அதே உருது மொழியிலிருந்து இன்னொரு சொல் நமக்கு வந்திருக்கிறது. அதற்கு பட்டாசு என்ற பெயர். அதாவது வெடி என்பதைத்தான் நாம் பட்டாசு என்கிறோம். பிறகு நாம் தின்கிற ஒரு கடலைக்கு பட்டாணி என்று பெயர். அந்த பட்டாணி என்பது மராத்தியிலே இருந்து வந்த சொல். பட்டாணி என்றால் உருள் கடலை என்று அதற்கு பொருள். இப்படி பட்டவர்த்தனம் என்று சிலர் சொல்கிறார்கள். தமிழும் அப்படிப்பட்ட ஒரு உருது, மராத்தி சொற்கள், சமஸ்கிருத சொற்களும் சேர்ந்தும் அப்படி சில சொற்கள் வந்திருக்கின்றன. பட்ட மகிஷி, பட்டதாரி, நாம் வேலையில்லா பட்டதாரி என்று சொல்லுகிறோமே. பட்டதாரி என்றால் பட்டம் என்பது தமிழ்தான். பட்டதாரி என்றால் பட்டத்தை பெற்றவன் என்று பொருள். பட்டத்தை தாங்கி நிற்கிறவன். பட்ட மகிஷி, மகிஷி என்றால் அரசி. பட்டம் தமிழ், மகிஷி என்பது வேற்றுமொழி சொல். பட்ட மகிஷி என்றால் அவள் பட்டத்து அரசி என்பதாகும். பட்டவர்த்தனம் என்றால் வெளிப்படையாக என்று பொருள். எனவே எதையும் பட்டவர்த்தனமாக பேசுங்கள் என்று சொல்லாமல் எதையும் இனிமேல் நீங்கள் வெளிப்படையாக பேசுங்கள் என்று நாம் சொல்லி பழக வேண்டும். எவையெல்லாம் தமிழ் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாகற்காய் தமிழா என்று ஒரு நண்பர் கேட்டார். தமிழ்தான். பாகு அல்லாத காய் பாகற்காய். பாகு என்றால் இனிப்பு, இனிப்பு அல்லாத காய் என்றால் அது கசப்பான காய் என்று பொருள். எது தமிழ், எது தமிழ் இல்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பிற மொழிகளின் மீது ஏற்படுகிற வெறுப்பின் காரணமாக இல்லை. இது இயல்பாக ஒரு மொழியை புரிந்து தாய்மொழியில் பேச எழுத நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் எந்த சொற்களெல்லாம் தமிழ் சொற்கள் இல்லை என்பதை அறிந்து கொள்வதற்கு அருளியாரின் அந்த பெரிய நூல் நமக்கு பேருதவியாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் கற்ற கல்விக்கு ஏற்ப வேலைவாய்ப்புகள் அமைத்துக் கொள்வது மிகவும் கடினமாகவே உள்ளது. எனவே எந்த விதமான கல்விகளை கற்றால் எந்த விதமான வேலைவாய்ப்புகள் அமையும் என்பதை இன்றைய பகுதியில் பார்க்கலாம். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் பட்டதாரி மாணவர்கள், இளைஞர்கள் என்ன மாதிரியான அரசு துறை நிறுவனங்கள்லையும் அரசு சார்ந்த நிறுவனங்களையும் என்ன மாதிரியான பணிகளெல்லாம் இருக்கின்றன, அந்த பணிகளுக்கெல்லாம் எப்படி தேர்வு முறை இருக்குது, அந்த தேர்வுகளை நடத்தக்கூடிய அமைப்புகள் என்னென்ன, அந்த தேர்வு பாஸ் பண்ணி அந்த வேலைக்கு போகணும், தேர்ச்சி பெற்று வேலைக்கு போகணுன்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் நம்ம முதல்ல ஐஏஎஸ் தேர்வுகள் குறித்து பேசினோம். அடுத்ததாக ஐஎஃப்எஸ் தேர்வுகள் குறித்து பேசினோம். அதில் 3 படிநிலைகள் இருக்கின்றன அப்படின்றத பற்றி பேசினோம். அதில் ஆளுமை தேர்வு வரைக்கும் நம்ம பேசினோம். அது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் தென் பர்சனாலிட்டி டெஸ்ட் பற்றி பேசினோம். அந்த ஆளுமை தேர்வை பற்றி கொஞ்சம் விரிவாக நம்ம பேசிட்டு வந்தோம். பட் அந்த ஆளுமை தேர்வுக்கு தயாராகக்கூடிய முறை என்னங்கிறது நம்ம மீண்டும் வரக்கூடிய காலகட்டங்கள் அந்த எபிசோட்ஸில் வேறு எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய வேறு சில தேர்வுகள் குறித்தும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது யூபிஎஸ்சியில் இன்னொரு தேர்வு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அதாவது இந்திய பொருளாதார பணிகள் அப்படின்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிலிட்டி இருக்கும். இது எங்கே இந்த இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸினுடைய ஆஃபீஸர்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படின்னா, பொதுவாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் பிளானிங் டிபார்ட்மெண்ட். முன்னாடி பிளானிங் கமிஷன் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக இப்போ நம்ம நித்தி ஆயோக் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறோம். நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லி. முன்னாடி பிளானிங் கமிஷன்லேயும் பிளானிங் கமிஷனுக்கு தேவையான அந்த டேட்டா எடுக்கிறது, பிளானிங் வர்றதெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சர்வீஸ்னு சொல்லுவோம். அதாவது ஐஏஎஸ் அண்ட் அலைடு சர்வீசஸையும் ஐஎஃப்எஸையும் ஜென்ரலிஸ்ட் சர்வீஸ்னு சொல்லுவோம். இது ஸ்பெஷலிஸ்ட் சர்வீசஸ். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக், அதாவது ஸ்பெஷலிஸ்ட் சர்வீஸ் அண்ட் ஜென்ரலிஸ்ட் சர்வீஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, a generalist service is one for which there is no specific educational qualification but people belonging to liberal education background are selected. அதாவது
ஒரு ஸ்பெசிஃபிக்காக இதுதான் கல்வி தகுதி அப்படின்னு ஒன்று இருக்காது. எந்த கல்வி தகுதி இருந்தாலும் அவர்கள் வந்து அந்த தேர்வின் அடிப்படையில் அதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதுதான் வந்து ஜென்ரலிஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸ்பெஷலிஸ்ட் சர்வீஸ்ன்னு சொன்னால் என்னென்னா, அந்த பணிக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி தகுதி வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணமாக ஐஏஎஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு. இதில் வந்து 2 ஐஏஎஸ் இருக்குது. நம்ம 2 ஐஏஎஸும் தனித்தனியாக பார்ப்போம். ஒன்று வந்து இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்று ஐஏஎஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், அதுவும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சர்வீஸ் தான். பட் அதை பற்றி நம்ம பின்னாடி அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிறதுல வந்து என்னென்னா, இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் எங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், பிளானிங் கமிஷன், இப்போ வந்து நிதி ஆயோக்னு சொன்னாலே அதில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா NSSO, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ஆர்கனைசேஷன், சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ஆர்கனைசேஷன், இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி விவரங்கள், அதாவது நாட்டினுடைய திட்டமிடுதலுக்காகவும் நாட்டினுடைய வரவு செலவு கணக்கு, அதாவது பட்ஜெட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பட்ஜெட்டுக்காகவும் இந்த புள்ளி விவரங்கள் சேகரிக்கிறது, அதற்கான வந்து திட்டமிடுதலை வந்து டிராஃப்ட் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுறது, அது மாதிரி வந்து பல்வேறு அரசு துறைகளில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபைனான்சஸ் அண்ட் எக்கனாமிக் பிளானிங், பொருளாதார திட்டமிடுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதில் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஈவன் ஃபாரின் மிஷனில் கூட இருப்பாங்க. நம்ம இந்த வேர்ல்டு ட்ரேட், உலக வர்த்தக மையத்தெல்லாம் போகிறோம் இல்லையா, இந்த உலக வர்த்தக மையத்தில் வந்து சில எக்கனாமிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் பேசும்போது இந்திய பொருளாதாரத்தினுடைய திட்டமிடுதல் எப்படி இருக்குது, அதனுடைய கொள்கை திட்டங்கள் எப்படி இருக்கின்றன, அதற்கு உலக வர்த்தக மையத்தில் வந்து உலகமயமாக்குதலில் இருக்கிறோம், நம்ம குளோபலைசேஷனில் இருக்கிறோம். அந்த உலகமயமாக்குதல் அப்படின்னு வருகிற போது அங்கே வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும், அதில் வந்து எப்படி வந்து இந்திய கொள்கைகளையும் உலக வர்த்தக மையத்தினுடைய கண்டிஷன்ஸையும் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சர்வீஸ் வேணுங்கிறனால இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் வச்சுருக்கிறோம். இந்த இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ்க்கு வந்து என்ன தகுதின்னு சொன்னால், முக்கியமாக முதுநிலை பட்டதாரியாக இருக்கணும், அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கணும். போஸ்ட் கிராஜுவேஷன் இன் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், அப்ளைடு எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், காமர்ஸ், இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இன் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸில் இருக்கிறவங்க மாத்திரம்தான் தகுதி உடையவர்கள் ஆவார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது ஸ்பெஷலிஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறனால பிஜி இருக்கணும், பிஜியிலும் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் பிஜியாக இருக்கணும். இந்த தேர்வு எப்படி இருக்குன்னா, வழக்கம் போல் இதில் வந்து உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் கிடையாது, நேரடியாக வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய முடிவில் வந்து ஒரு இன்டர்வியூ இருக்கும். பெரும்பாலும் இந்த இன்டர்வியூங்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆளுமை தேர்வு, அந்த கஷ்டமான ஆளுமை தேர்வு அப்படி இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அந்த மெடிக்கல் டெஸ்ட்டுங்க வந்து ஒரு அடிப்படை பேசிக் மெடிக்கல் டெஸ்ட் ஃபார் எனி ஆஃபீஸர் கிரேட் எக்ஸாம். அந்த பேசிக் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இது முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும். சர்வீஸ்க்கு உங்கள் ரேங்க்கு படி உங்களுக்கு சர்வீஸ் அலாக்கேட் ஆகும். நவ் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸில் வந்து எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, மொத்தம் அதில் வந்து 6 தாள்கள் இருக்குது. இந்த 6 தாள்களில் வந்து முதல்ல வந்து ஒரு லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர்ஸ் இருக்கும். இது 2 தாள்களும் 100 மதிப்பெண்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 4 ஒரு லாங்குவேஜ் பேப்பரும் ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரும் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பொருளாதாரம் சார்ந்த தாள்களே இருக்குது. ஸோ இந்த 4 தாள்கள்லையும் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்லேயும் ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர்லேயும் ஒரு மாணவர் எவ்வளோ வாங்குறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அவருடைய ரேங்கிங் இருக்க போகுது. இதில் எப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பருக்கும் 100 மதிப்பெண்கள், மிச்சம் இருக்கிற பேப்பருக்கெல்லாம் 200 மதிப்பெண்கள் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற 4மே பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த தாள்கள் தான். ஃபஸ்ட்டு 2 பேப்பர்ஸ் வந்து எல்லா பொருளாதாரத்தில் ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் 1, எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் 2. அது பொதுவாக கான்செப்ஷுவலாக வந்து பொருளாதாரத்தில் வந்து பொருளாதார பாடத்தில் வந்து என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்குது, பொருளாதார பாடத்தை வந்து நீங்கள் எப்படி படிச்சிருக்கிறீங்க, அதில் வந்து உங்களுடைய அறிவு எப்படி இருக்குன்னு பரிசோதிக்கக்கூடிய கேள்விகள் கேட்கப்படும். பெரும்பாலும் இது எல்லாமே டெக்னிக்கலாக தான் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி ஒரு பேசிக்கலாக ஒரு பிஜி படித்த ஒரு மாணவர் எக்கனாமிக்ஸில் கான்செப்ட்ஸில் என்னெல்லாம் இருக்கணும், அதில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் சால்விங் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதில் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் வந்து பிளானிங், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ், அந்த மாதிரி விஷயங்கள் கூட அதில் வரலாம். ஸோ பொருளாதாரத்தை வந்து பாடமாக எடுத்து படிச்சிருக்கக்கூடிய முதுகலை பட்டதாரிகளுக்கு நான் சொல்கிறது தெளிவாக விளங்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலாக கான்செப்ஷுவல் பேஸ்ட் உங்களுக்கு பிஜியில் எப்படி வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருக்குமோ அதுலேருந்து ஒரு லெவல் ஹையராக வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ஜென்ரல் எக்கனாமிக்ஸில் இருக்க போகுது. 5வது இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் 3 அப்படிங்கிறது.
இது 3 பேப்பருமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் 3 பேப்பர் இருக்கும். 4வது அந்த ஆப்ஷன்லேயே 4வது பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்ஸ், அதாவது இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் குறித்த விஷயங்கள் இருக்கும். இந்த இந்திய பொருளாதாரம் குறித்த விஷயங்கள் வருகிற போது இல்லை ஒரு விஷயம் நீங்கள் நினைவில் கொள்ளணும், இந்திய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருகிற போது கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் வரும். இப்போ இதுலேயும் போட்டித் தேர்வாக இருக்கிறதுனால இதுலேயும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக்கோங்க. நான் எல்லா எபிசோட்லேயும் இந்த போட்டித் தேர்வுகளை பற்றி பேசுகிற போது நான் ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே வந்திருக்கேன், அது கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம்னு. ஸோ இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ்லேயும் ஜென்ரல் நாலேஜ் பேப்பர்லேயும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். இந்தியன் எக்கனாமிக்ஸ் வருகிற போது அதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், பெரும்பாலும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சவால்கள் என்னென்ன, பிரச்சனைகள் என்னென்ன, அதுக்கு பொருளாதாரம் சார்ந்த தீர்வு என்ன. இப்போ உதாரணமாக வந்து இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நியூ எக்கனாமிக் பாலிசி போட்டு 25 இயர்ஸ் ஆச்சு. ஸோ ஒரு பொருளாதார வல்லுநர் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்கலாம். ஸோ இந்த 6 பேப்பருடைய அடிப்படையில் உங்களுடைய தகுதி வந்து நிர்ணயிக்கப்படும். இதுவும் கட் ஆஃப் சிஸ்டம் தான். இந்த கட் ஆஃப் சிஸ்டத்தை கிராஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கோ டு இன்டர்வியூ. இன்டர்வியூனுடைய அடிப்படையில் யூ வில் கெட் த சர்வீஸ். இன்டர்வியூ மார்க்கு உங்களுடைய ரிட்டர்ன் மார்க்கை சேர்த்து உங்களுக்கு சர்வீஸ் அலாகேட் ஆகும். ஸோ இதான் வந்து இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் பற்றினது. ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம வந்து இது சார்ந்த இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸோட சார்ந்த இன்னொரு பணி என்ன அப்படின்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ். அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் பற்றி அடுத்த எபிசோட நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.